வெல்கம் டு சிகே vlogs 0.2. நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆட்டுக்கால் சூப் எப்படி வைக்கலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றி காஞ்சதும் பட்டை லவங்கம் போட்டுட்டு வெங்காயத்தை வந்து நம்ம நசுக்கி போட்டுக்கலாங்க. அது ரொம்ப நல்லா இருக்கும், ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும். அது கூடவே இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. டேஸ்ட்டுக்காக ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். ஆட்டுக்கால் வாங்கிட்டு வந்ததும் நம்ம அந்த கருப்பெல்லாம் நீக்கிட்டு நல்லா சுத்தமா கழுவி எடுத்து வச்சுக்கணும். மஞ்சத்தூள் எல்லாம் போட்டுட்டு இந்த மாதிரி வதங்கி வந்த பிறகு நம்ம அந்த ஆட்டுக்கால நம்ம இதுல போட்டு நல்லா கிளறி விடுவோம். இங்க பாருங்க எவ்வளவு அழகா சூப்பரா வேகும் அப்படிங்கறத பாருங்க நீங்களே. அது கூடவே நம்ம வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். இது பிள்ளைங்களுக்கு வந்துட்டு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க, எலும்பு நல்லா வலுவாகும். அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு என்ன பண்ணுங்க, மிளகு சீரகம் எடுத்து தட்டி வச்சிருக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கொரன்ற ஸ்டேஜ்ல இருந்தா போதும். அதை எடுத்து நம்ம மிளகா தூவி விட்டு நல்லா கிளறி விடுங்க. அதுல நல்ல ஃப்ளேவர் இறங்குற வரைக்கும் நம்ம வந்து அடுப்புல வச்சுட்டு வேக வைக்கலாம். அதுக்கு பிறகு தண்ணி ஊத்திட்டு நல்லா ஒரு மூணு விசில் வச்சா போதும். எங்களோட குக்கர் வந்துட்டு மீனாட்சியில நான் வாங்கினேன். ஒரு விசில் வச்சா போதும், எங்களது மட்டன் எல்லாம் வெந்துடும். சரி, இது காலுன்றதுனால 3 விசில் விட்டேன். 3 விசில் விட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு நீங்களே வெந்ததை பாருங்க. எவ்வளவு சூப்பரா வெந்து கொழன்னு ஆயிடுச்சுங்க. அவங்க குக்கருக்கு தகுந்த மாதிரி நீங்க வச்சுக்கோங்க. அவ்வளவுதான், சூப்பரான பாயா ரெடி. ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, பசங்களுக்கு ரொம்ப நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.